சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பக்தி ஓம் சக்தி பராசக்தி. ரொம்ப சந்தோஷமா. பூஜை நல்லபடியா முடிஞ்சது. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்ததுமா. மாரி கூட ஆடி மாச கூழுத்தும் போது இப்படிதாம்மா பாட்டெல்லாம் பாடி சிறப்பா பண்ணுவா. நீயும் மாரி மாதிரியே பண்ணிட்ட. ரொம்ப சந்தோஷமா. உன்னை பாக்கும்போது மாரிய பாக்குற போல இருக்குமா? அடி பாவி, மாறி மாறியா இருக்கிறா. அவ உடம்புக்குள்ள இருக்கிறதே மாறிதானே. வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. மாறி. அப்ப நான் கூழ் தான் சாப்பிடணும். வாங்கிட்டு வரட்டுமா? துர்கா, வந்தவங்களுக்கெல்லாம் கூழ் கொடுத்துருமா. சரிங்கம்மா. குடு. அக்கா வாங்க. வரிசையா வாங்க. அம்மா, நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்குமா? அம்மா தாய். நல்ல சுத்தமான கூழ் தான். அம்மாடி, சமயபுர அம்மன் சக்திய சாதாரணமா நினைச்சிடாத. நீ கூழ் வார்த்ததுக்கு நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். யார் தடுத்தாலும் அந்த அம்மன் நடத்தி கொடுத்துடுவா. அந்த அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டிக்கோ. சிஸ்டர், இவங்க வாழ்த்துறதெல்லாம் பார்த்தா அந்த குழந்தை கிடைச்சிருமோ? நான் என்ன வாய்ப்பே பண்ண? இல்ல. அம்மா, இந்த சமயபுரம் மாரியம்மனை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நீங்க கூழ் வார்த்ததுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்கும். இந்தாங்கம்மா. அம்மா அம்மா, அந்த சமயபுரம் மாரியம்மா நீ நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பாமா. நீ எந்த வருத்தமும் படாதம்மா. வரேம்மா. துர்கா, எனக்கு கூழ் கொடு துர்கா. சும்மா வெறும் நடிப்பு தான். நல்ல வாசனை. அம்மா தாயே, நான் உன்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் குழந்தை தேவிமா எங்க இருந்தாலும் என் குழந்தைய நல்லபடியா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. அறிவு இருக்கா பாரு. நடந்து போறாங்களேன்னு கண்ணு கூட தெரியலையா? ச்சே. என்ன பண்றது? ஐயோ, சாரிங்க. டிரைவர் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க டிரைவர் மட்டும் இல்ல, ஏன் பெரும்பாலான டிரைவருங்க நடந்து போறவங்கள பத்தி கவலை கூட கிடையாது. பரவாயில்ல விடுங்க. டிரைவர் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உடம்பெல்லாம் சேராயிடுச்சு. வாங்கல, என் வீட்டுக்கு வந்து வேற புடவை மாத்திட்டு போங்க. அதெல்லாம் வேண்டாங்க. என் வீடு தோ பக்கத்துல தான் இருக்கு. நாங்க போய் மாத்திக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப நீங்க என் கூட வந்து புடவைய மாத்திக்கலனா எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். என்ன நீங்க இதுக்கெல்லாம் போய் பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ், தயவு செஞ்சு வாங்க. நான் திரும்ப உங்களை இதே இடத்துல கொண்டு வந்து விட்டுறேன். அது இல்ல, வேண்டாம். இல்லங்க, ப்ளீஸ் நீங்க வாங்க. ஐயோ வேண்டாம், வாங்க. வேண்டாம், வாங்க. சொன்ன கேளுங்க. இல்ல, வேண்டாம். வாங்க ப்ளீஸ். சொல்றேன்ல. என்ன நீங்க? ஏறுங்க. வாங்க.
இதான் என் வீடு. ஆ, வாங்க. ஆ. இதான் எங்க வீட்டு ஓ ஹால். சரி சரி. கொஞ்சம் இருங்க, நான் இது ஆ, வந்துடுறேன். ஓகே. இந்த saree உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆ. அங்க ரூம் இருக்கு, அங்க மாத்திக்கோங்க. ஆ, சரி சரி. இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. இவ்ளோ நல்ல மனசு படைச்சவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல இன்னும் மழை பெஞ்சிட்டே இருக்கு. என்ன நீங்க ரொம்ப தான் புகழ்றீங்க. ம். அம்மா, வீட்ல யாருமே இல்லையா? குழந்தைங்கள ஸ்கூல் போயிருக்காங்களா? ஆ, என்னாச்சு? நான் ஏதோ தப்பா கேட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை எதுவும் இல்லைங்க. சாரிங்க. பரவாயில்ல. என் வேதனையை புரிஞ்சுக்கிட்ட கடவுள் எனக்கு வயித்துல குழந்தை இல்லைனாலும் எனக்கு ஒரு மகளை கொடுத்திருக்காரு. ஆ, என்ன சொல்றீங்க? ஆமாங்க, ஆசிரமத்துல இருந்து நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்திருக்கோம். அந்த குழந்தை எங்க வீட்டுல கால் வச்ச நேரம் ரொம்ப நாளா கோர்ட்ல இழுத்துட்டு இருந்த பிரச்சனை எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. அதிர்ஷ்டக்கார குழந்தைதான். ம். அம்மா, அந்த குழந்தைய நான் பார்க்கலாமா? தூங்கிட்டு இருக்கா? சரி வாங்க பார்க்கலாம். ஆ, ஆ. அந்த பொம்மைனா அவளுக்கு உயிர். அதை இல்லாம அவ தூங்கவே மாட்டா. ஓ. இருங்க, நான் எழுப்புறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பாவம், தூங்குற குழந்தைய எழுப்ப வேண்டாம். நான் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன். வாங்க போலாம். சரி வாங்க. ஆ. நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம். நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பாக்கு பெயர் சூட்டு விழா வச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். வரேன். என்னாச்சுங்க? ஆ, ஏன் திடீர்னு டல் ஆயிட்டீங்க? இல்ல, உங்க குழந்தைய பார்த்ததும் எங்க வீட்டு குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. உங்க வீட்டு குழந்தைக்கு என்னாச்சு? எங்க வீட்டு குழந்தை காணாம போயிடுச்சு. குழந்தை காணாம போயிடுச்சா? எப்படி காணாம போச்சு? ஒருவேளை காணாம போன இவங்க வீட்டு குழந்தை தான் நம்ம வீட்ல இருக்கிற குழந்தையா? இவங்க கூட வீட்டுக்கு போனா வீட்ல இருக்கிற குழந்தை போட்டோ வச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். இருங்க, நானே உங்களை கூட்டு போறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நான் ஆட்டோ புடிச்சு போய்ப்பேன். இதுல என்னங்க சிரமம் இருக்கு? நானே உங்களை கூட்டு போறேன். வாங்க. சரி வாங்க. துர்கா, ஹாசினி மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல. ஒரு ஃபோன் பண்ணி பாரேன். சரிங்கம்மா. இதான் எங்க வீடு. வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க.
வாங்க வாங்க ம். உள்ள வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க ஆ, இவங்க தான் துர்கா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வணக்கங்க. வணக்கம் இவங்க தான் எங்களோட பெரியம்மா. வணக்கம். வணக்கம். ஏய் ஹாசினி, அம்மா நீ வீட்டை விட்டு போகும்போது வேற சாரி தானே கட்டியிருந்த, இப்போ வேற ஏதோ சாரி கட்டிட்டு வந்திருக்க, என்னாச்சு? ஆமா, வெளியில போகும்போது ஒரு புடவை, இப்ப வேற புடவையா? எப்படி ஹாசினி? எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். என்ன சொல்ற ஹாசினி? இவங்க யாரு? சொல்றேன். நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேனா, அப்போ வந்து ஹரி இருக்கா பாரு. இப்ப நீங்க என் கூட வந்து புடைய மாத்திக்கலனா எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். இல்லங்க ப்ளீஸ் நீங்க வாங்க. ஐயோ வேண்டாம் வாங்க. வேண்டாம். சரி சரி. ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்க சேரடிச்சதோட விட்டுட்டு போகாம ஹாசினி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் புடவைய மாத்த வச்சு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, ரியலி யூ ஆர் கிரேட். ஆமாம்மா, உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். உங்க பேர் என்னம்மா? கங்கா. ரொம்ப நல்ல பேரு. ஹாசினி, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்க மாட்டியா? போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன், இருங்க வரேன். குழந்தையோட போட்டோ எங்கேயுமே இல்லையே. நம்ம வீட்ல இருக்கிற குழந்தை இவங்க வீட்டு குழந்தையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வீடு ரொம்ப அழகா இருக்குங்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். உங்க வீட்டு குழந்தை காணாம போச்சுன்னு ஹாசினி சொன்னாங்க. அது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லாம ஆசிரமத்துல இருந்து குழந்தைய தத்தெடுத்ததை இவங்க சொன்னாங்க. அப்போ நம்ம தேவி காணாம போன விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்ன. ஹாசினி அக்கா சொன்னது கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சுங்க. எனக்கே இப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி நீங்க பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. கூடிய சீக்கிரம் உங்க குழந்தை கிடைச்சிரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. சீக்கிரமாவே தேவிமா கிடைச்சிருவாங்க. என்ன ஒண்ணு, கெட்டவங்க கையில தேவிமா கிடைச்சிருந்தா இந்நேரம் என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கும். ஆனா அவ ஏதோ நல்லவங்க கையில இருக்கா போல இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஒருவேளை கெட்டவங்களா இருந்தா அவங்க பணம் கேட்டு ஃபோன் பண்ணி மிரட்டியிருப்பாங்க. ஓ, அந்த மாதிரி எந்த ஃபோனுமே வரலையே. அதனால தேவிமா நல்லவங்க கையில தான் இருக்கணும். நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். குழந்தையோட போட்டோ காட்டுறீங்களா? இதான். என்னாச்சுங்க? ஏன் உங்க முகமெல்லாம் இப்படி வேர்த்து போச்சு? இல்ல, சூடா காஃபி குடிச்சா எனக்கு இப்படிதான் வேர்க்கும். சரிங்க, நான் இன்னொரு நாள் வரேன், ஃப்ரீயா பேசலாம். வரேன். சரிங்க. எங்க உங்களை காணோம்? போயிட்டாங்களா?
ஆமா, இன்னொரு நாளைக்கு வந்து ஃப்ரீயா பேசுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என்னது என்கிட்ட சொல்லிக்காம கூட கிளம்பி போயிட்டாங்க. என்னவா இருக்கும்? ஹாய் குட்டிமா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஆ இந்தாங்க சாக்லேட். இது எல்லாமே எனக்கு தானா? உனக்கு தான். தேங்க்ஸ் தேங்க்ஸ். வெல்கம். நாளைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் நடக்க போகுது. என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. ஓகே, நானே சொல்றேன். நாளைக்கு உங்களுக்கு பேர் வைக்க போற ஃபங்க்ஷன் இங்க நடக்க போகுது. எனக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? இனியா. இந்த பேர் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ, அம்மா வந்துட்டாங்க. அம்மா அம்மா, எங்கம்மா போயிட்டு வரீங்க? எனக்கு டாடி நிறைய சாக்லேட் கொடுத்தாரு. அம்மா அம்மா, சூப்பரா இருந்துச்சுமா. கங்கா, என்னமாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. என்னது இவ? குழந்தைனா உயிரா இருப்பா, இப்ப பக்கத்துல நிக்கிற குழந்தைய கூட கண்டுக்காம நிக்கிறா. என்னாச்சு இவளுக்கு? பாப்பா, நீங்க போய் விளையாடுங்க. கங்கா, என்னாச்சு? எங்க போயிட்டு வர? எதுக்காக இப்போ இப்படி மூடோட்ல இருக்க? மூடோட்லாம் இல்லைங்க, நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். ஒண்ணும் இல்லைன்னு என் முகத்தை பார்த்து நேருக்கு நேரு சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. சரி, பெரியம்மாவுக்கு கஞ்சி வச்சு கொடு. மேரி கஞ்சி கொடுக்க சொல்லிட்டு போயிருக்கா. சரி, நான் வச்சுட்டு வரேன். ஏங்க, கஞ்சி ரெடியா இருக்கு. சரி, வாங்க. பெரியம்மா, பெரியம்மா, கஞ்சி சாப்பிடலாமா? வாங்க, எந்திரிச்சு உட்காருங்க. பார்த்து பொறுமையா. பார்த்து. சாப்பிடலாமா? கஞ்சி கொடு. ஐயோ, என்னாச்சு பெரியம்மா? சூடா இருக்கு. ஐயோ, சாரி பெரியம்மா. கங்கா, கஞ்சி ஆத்தலையா? இப்படியா சூடா கொடுப்ப? சாரி, நான் மறந்துட்டேன். போ, ஆத்தி கொண்டு வா போ. இதோ வரேன். ஏங்க, இந்தாங்க. நல்லா ஆத்திட்டியா? பெரியம்மா, இப்ப சூடுல சாப்பிடுங்க. பெரியம்மா, கொஞ்சம் தண்ணி குடிங்க. இந்தாங்க. படுங்க பெரியம்மா. பார்த்து பொறுமையா படுத்துக்கோங்க. கங்கா, வா போலாம். கங்கா, வா போலாம். கங்கா, என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லு. ஒன்னும் இல்லைங்க, ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? நீ வெளியில போயிட்டு வந்ததுல இருந்து
நார்மலாவே இல்ல. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வெளியில ஏதோ நடந்திருக்கு. அதை நீ என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. என்ன நடந்தது? உண்மையை சொல்லு கங்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சொல்லு. ஒன்னு உனக்கு இன்னொன்னு எனக்கு. வாடம்மா வா. எதுவும் இல்லைன்னு குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியம் பண்ணி சொல்லு கங்கா.